நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பிடிக்கரணை வத்த குழம்பு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது என்ன பண்ணோம், அந்த பிடிக்கரணையோ சட்டிக்கரணையோ நல்லா அரிப்பெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சமைங்க. அப்படியே சமைக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கும் போது புளி கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அரை உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்புல உப்பு போடுவோம் இல்லைங்களா, அதனால. ஆனால் புளி கொஞ்சம் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா புளியாந்தழை இருக்குது பாருங்கள், அதை போட்டு வேக வைப்பாங்க. நம்ம இப்போ புளியாந்தழைக்கு எங்கேயும் போக முடியாது இல்லையா, அதனால நான் புளி போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அரை உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி கொஞ்சமாக வறுத்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒன்று பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிய விடுங்க. பொரிய விட்ட பிறகு கருவேப்பிலை போடுங்க. அப்புறமா பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டோமா, கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டோமா, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. 2 குட்டி வரமிளகா 2 போட்டாச்சு முழுசாகவே. பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஆனால் ஆரம்பத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செய்யுங்க. உங்களுக்காக நான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ இளைய தலைமுறைகள் நிறைய பேர் விருப்பத்தோடு சமைக்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது பாராட்டக்கூடியது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சொல்லியே போட்டிருப்பேன் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒன்று ஒன்றா இன்ச்சாக சொல்லி போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னும் சாம்பார் பொடி, வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி தான் சேர்க்கணும். சில பேர் தனி மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. அது அவங்க இஷ்டம், காரத்துக்கு தேக்காம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடியை தான் இந்த வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே சேர்ப்பேன் நான். அதுவும் நம்ம எப்படி அரைக்கணுன்றதும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதாவது கோல்டன் அந்த தீர அளவுக்கு வேண்டாம், கண்ணாடி பதம் இதோ வந்துருச்சு பாருங்கள், கண்ணாடி. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி தான், ஏன்னா புளி நம்ம ஊற்ற போகிறோம். ரொம்ப புளிப்பு வேண்டாம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். முகம் சுளிக்கிற அளவுக்கு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அரை உப்பு போட்டு நம்ம அந்த பிடிக்கரணையில் வேக வச்சுருக்கோம். இதில் ஒரு அரை உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னா கலந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணும்னா. அது அடியில் போயிடுது மஞ்சள் பொடி. தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நான் இது அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். ஒரு பரட்டிட்டு புளியை ஊற்றினாக்கா இன்னும் ஒரு அரை வேக்காடு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இதை வதக்கிட்டு 2 செகண்ட் இப்படி பரட்டி விட்டுட்டு நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்களே அரை வேக்காடு, அந்த கருணக்கிழங்கையும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் புளியை சேர்த்துருங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னா அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த பிறகு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்ட்டு. இப்போ அந்த பிடிக்கரணையும் சேர்த்து பரட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட் இருங்க. அந்த உப்பு காரம்லாம் கொஞ்சம் ஏறட்டும். அப்போ நீங்கள் தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வைங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கொதிக்க வச்ச பிறகு இறக்கும்போது அவங்களுக்கு எந்த ஸ்டேஜுன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி கரைச்சி திட்டமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குழம்பு கூட்டிக்கோங்க. கம்மியாக வேணாலும் கம்மியாக, கொஞ்சம் தண்ணி விட்டு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம். காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நான். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்படியே கொதிக்க விட்டுருவோம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டு அந்த பால் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த உடச்ச கடலை, ஒரே ஒரு பத்தை தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம். இது எப்படி வேணாலும் நம்ம வேரியேஷனில் பண்ணிக்கலாம். இது நம்ம கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. நான் இது கொதித்த பிறகு என்ன பண்ணுவேன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, பச்சை நல்லெண்ணெய், காய வைக்காத நல்லெண்ணெய், அதை நான் சேர்த்துப்பேன். பெருங்காயம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய போட்டிருக்கோம், பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா அந்த மிளகா வேடுதல், புளி வேடுதெல்லாம் அடங்கணும். சூப்பராக வாசம் வருது. இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், காய வைக்காமல் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது, அதை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருங்க. சூப்பரான பிடிக்கரணை
காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.